என் ஜனங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைவார்கள்ங்கிறார். சாப்பிடுவாங்கன்னு சொல்லலாங்க, சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைவாருங்கிற. அப்படித்தான் நம்மை கொடுத்த தேவ சித்தம். சித்தத்துக்கு விரோதமா ஏதாச்சும் இருக்கா, உடனே இயேசு நாமத்துல எதிருங்க. இயேசு நாமத்துல வறுமையே போவதாக, இல்லாமையே போவதாக, தரித்திரமே போவதான்னு சொல்லுங்க. வாக்குத்தத்தம்னா எனக்கு தெரியாது பாஸ்டர், ஒண்ணுமே தெரியலன்னா விடுங்க. இயேசு நாமம் தெரியுமா? வாக்குத்தத்தம் தெரிஞ்சா நல்லது, உங்களுக்கு விசுவாசம் இருக்கும். எனக்கு ஒன்றுமே தெரியாது பாஸ்டர், படிப்பறிவே இல்லை, எனக்கு பைபிள்லாம் தெரியாது. நீங்கள் இதை சொல்கிறீங்க, வாக்குத்தத்தங்கிறீங்க, வசனங்கிறீங்க, சித்தங்கிறீங்க, பிராப்தங்கிறீங்க, எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஏசப்பான்னு தெரியும். அப்போனா 66 புத்தகம் தெரியும்னு அர்த்தம். ஏசப்பான்னு தெரியுமா? 66 புத்தகம் உங்களுக்கு தெரியுதுன்னு அர்த்தம். பைபிள் சொல்லுதுங்க, அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே அப்படின்னு இருக்கு. அப்போ அவருடைய நாமத்தை சொன்னீங்கன்னா யாரை சொல்றீங்க? அந்த வார்த்தையை சொல்றீங்க. 66 புத்தகத்தில் இருக்க வாக்குத்தத்தங்களை எல்லாம் சொல்றீங்க. வேதம் சொல்கிறது இயேசுவின் நாமம் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் சொல்லப்பட்டிருக்கு. வியாதி, பலவீனம், தரித்திரியம் எல்லாத்துக்கும் பேர் இருக்கு. எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் இயேசுவின் நாமம். அந்த நாமத்தை சொல்லி ஒவ்வொரு நாளும் ஜெயம் எடுங்க. அதனாலதான் டொமினியன் அண்ட் அத்தாரிட்டி கொடுத்திருக்கிறார்.